ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அடுத்த வருடம் அக்ஷய திதியில் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராமில் இருந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாங்குறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் போன வருஷம் அட்சய திதியிலேருந்து இந்த வருஷம் அட்சய திதி வரைக்கும் நான் வந்து எவ்வளோ தங்கத்தை சேமிச்சிருக்கேன், அதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸை வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் அடுத்த அட்சய திருதியில் தங்கம் வாங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வருமானம் ரொம்பவும் குறைவாக இருக்குன்னா கண்டிப்பாக 1 கிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். அதற்கான ஐடியா வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும். அதே மாதிரி 2 கிராம் 3 கிராம் 1 பவுனு 2 பவுனு 3 பவுனு. இப்போ என்னுடைய லாஸ்ட் இயரோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2 பவுனில் இருந்து 3 பவுன் வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து சேமித்தேன். எவ்வளோ சேமித்தேன் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் பிளானை வந்து கண்டிப்பாக கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன வந்து எண்ணமாக நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிந்த உண்மை. அதையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும், முயற்சிகள் பண்ண முடியும். கண்டிப்பாக முயற்சி செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எளிதாகவே கிடைச்சிரும். அதனால் முயற்சி அப்படிங்கிறத கைவிட்டுடாமல் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எளிதில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். இப்போ வந்து அடுத்த அட்சய திதிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருடம் இருக்குது. அதாவது ஒரு 365 நாட்கள் இருக்குது. கண்டிப்பாக சிறுதுளியாக நம்ம வந்து சேமிக்க ஆரம்பித்தா கூட அது வந்து பெருவெள்ளமாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதுவரைக்கும் பிளான் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து சிறு சிறு துளியாக வந்து சேமிக்க ஆரம்பித்தா கூட நம்ம கைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் முயற்சி வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போன வருஷம் வந்து சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. நான் போன வருஷம் வந்து அட்சய திதியிலேருந்து இந்த வருஷம் அட்சய திதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 பவுன்லேருந்து 3 பவுன் வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் முதல்ல வாங்கினது ஜஸ்ட்டு 100 மில்லிகிராம் தான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து இந்த தங்கத்தை வந்து சேமிச்சிருக்கேன். இந்த வருடமும் அதே மாதிரி 2லேருந்து 3 பவுன் வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கும் நிறைய ஐடியாஸ் வந்து வச்சுருக்கேன். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோவோட லிங்க்கை வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, காயின்ஸ் ஏன் வாங்குறீங்க, இதில் வந்து உங்களுக்கு லாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு விலை குறைவாக இருக்கும் பொழுது நம்ம கைக்கு வந்து தங்கமாக வர்றதில் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால் நான் வந்து இதை வாங்குகிறேன். அதுவும் இல்லாமல் டபுள் பர்பஸாக நான் வந்து இதை வாங்கி சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சேமிக்கிறேன். பட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி சேமிங்க. இப்போ நம்ம வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அட்சய திதி 2025 வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/4/25. இதை நல்லா நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம். 25/25 வருஷம் 25வது தேதி. ஆனால் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 4வது மாதம். அப்போ ஏப்ரல் மாதம் வருது. ஏப்ரல் மாதத்தில் புதன்கிழமை நல்ல ஒரு நாளாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இன்றைய தினத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 100 மில்லிகிராமாவது வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிசைட் பண்ணிடணும். இப்போ கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துலேருந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து மே மாதம் நான் வந்து வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்போது வந்து நீங்கள் அடுத்தடுத்து பிளான் வந்து பண்ணும் பொழுது ஜூன் மாதத்துல இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜூன் மாதத்துலேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏப்ரல் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 11 மாதங்கள் இருக்குது. அப்போ 11 மாதங்களுக்கு 30 நாள் ஆவரேஜாக நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 330 நாட்கள் இருக்குது. 11 மாதங்கள் அப்படிங்கிறதுனால 330 நாட்கள் இருக்குது. இந்த 330 நாட்களில் நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான்
நான் பார்த்த அன்னைக்கு ஒரு கிராம் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 6,785. இந்த ரூ. 6,785 அப்படிங்கிறது ஒரு ரூ. 10 குறையும் ரூ. 10 மேலேயும் போகும். அதனால் அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து ரூ. 7,000 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கோல்டோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ரூ. 7,000லேருந்து 7,500 போகலாம், 8,000 போகலாம். என்ன ரேஞ்சுக்கு போகும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேஷனை மாற்றிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரேட்டை வச்சு நான் வந்து உங்களோட கால்குலேஷன் வந்து பண்ணி சொல்லியிருக்கிறேன். இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு வருஷம் கழித்து நீங்கள் வந்து நகையாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு வந்து கோல்டு சிட்டு தான். ஏன்னா ஜுவல்லரி தேவைப்படும் பொழுது நீங்கள் வந்து நகையாக வாங்குனீங்க அப்படி நகையாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நகை சீட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் நம்மளால் வாங்க முடியும். மேக்ஸிமம் நம்ம வாங்குகிற நகைகளுக்கு பார்த்தீங்கன்னா 6%லேருந்து 23%, 30% வரைக்கும் போகுது. அதனால் வந்து சீட்டு போட்டு வாங்கும்போது அது லாபமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எந்த நகை கடையில் சீட்டு போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நான் வந்து 1 பவுன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுக்கு வந்து எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு, அதாவது நகை சீட்டு போட்டு எவ்வளோ நகை சீட்டு போட்டோன்னா 1 பவுன் வாங்க முடியும், 1 கிராம் வாங்க முடியும், 2 கிராம் வாங்க முடியும்னா அப்படியே ஒவ்வொரு கால்குலேஷனையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு ரூ. 1000 கட்டினா எவ்வளோ கிடைக்கும், ரூ. 500 கட்டினா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷனை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ 1 பவுன் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாத வருமானம் இருக்கிறவங்க எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிராம் வந்து ரூ. 7,000 அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா 8 கிராம் வந்து 1 பவுன் இல்லைங்களா? அப்போ 8 இன்ட்டு 7,000 56,000 வருது. இப்போ 56,000 நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். அப்போது நம்மளுக்கு வந்து 1 பவுன் வாங்குறதுக்கு ரூ. 60,000 நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ எவ்வளோ நகை சீட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து 1 பவுன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டு கண்டிப்பாக ஒரு ரூ. 5,500 அல்லது ரூ. 6,000 நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மாத வருமானம் இருக்கிறவங்க 1 பவுன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரூ. 5,500 குறைவாக போட்டிங்கன்னா கிடைக்காது. அதனால் ரூ. 5,500 போடுங்க. 11 மாதம் போட்டிங்கன்னா ரூ. 60,500 வரும். அப்போது ரூ. 60,500 நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு என்ன பண்ணலாம்னா தாராளமாக 1 பவுன் வாங்கிக்க முடியும். இதுவே வந்து மாத வருமானம் வந்து இருக்கவங்க குறைவாக தான் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1 கிராம் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரூ. 700 வந்து மாதம் நகை சீட்டாக கட்ட முடியும்னா 11 மாதம் கட்டணும்னா ரூ. 7,700 1 கிராம் வாங்கிட முடியும். அதுவே 2 கிராம் வாங்கணும், ஒரு 1/4 பவுன் வாங்கினா போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரூ. 1,400லேருந்து ரூ. 1,500 நகை சீட்டு போடுங்க. 11 மாதத்துக்கு ரூ. 15,400 2 கிராம் வந்து தாராளமாக வாங்க முடியும். அதே மாதிரி 4 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ரூ. 2,750லேருந்து ரூ. 3,000 வரைக்கும் நீங்கள் நகை சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கிராம் தாராளமாக வாங்கிடலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி 1 பவுனு, 1 கிராம், 2 கிராம், 4 கிராம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நகை சீட்டாக போட்டாலும் சரி, நீங்கள் வந்து பணமாக எடுத்து வச்சாலும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் சொல்லியிருக்கிற அமௌண்ட்டு வந்து கோல்டு ரேட்டை பேஸ் பண்ணி தான். கோல்டு ரேட் ஏறுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கால்குலேஷனை மாற்றி அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நகை சீட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது மாத வருமானம் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுவே தின வருமானம் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தின வருமானம் உள்ளவங்க 300 நாட்களுக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதாவது 10 மாதங்கள் மட்டும். ஏன்னா தினம வருமானம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மாதத்தில் எல்லா நாளும் வேலை இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறதுனால 300 நாட்கள் எடுத்திருக்கேன். அப்போ வந்து தினம் ஒரு ரூ. 25 சேமிச்சிங்கன்னா ரூ. 7,500 நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா 1 கிராம் சேமிச்சிட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கிராம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் ரூ. 50 எடுத்து வச்சிங்கன்னா 300 நாளில் 15,000 சேமிச்சிருவீங்க. 2 கிராம் வாங்கிட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 கிராம். 4 கிராம் வாங்கணும்னா ஒரு ரூ. 100 தினமும் ரூ. 100 எடுத்து வச்சிடணும் தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 300 நாளில் ரூ. 30,000 என்ன ஆகிடும் கிடச்சிரும். நம்ம வந்து 4 கிராம் தங்கம் வாங்கிட முடியும். இதுவே வந்து நான் 8 கிராம் அதாவது 1 பவுன் தின வருமானம் இருக்கிறவங்க 1 பவுன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் ரூ. 200 எடுத்து வச்சா போதும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 300 நாளில் ரூ. 60,000 சேமிச்சிடலாம். இப்போ தினமும் எடுத்து வைக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரூ. 200 தினமும் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 300 நாட்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்க முடியுதோ அதை சேர்த்துட்டு அதை வந்து நகை சீட்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு கிடச்சோடனே இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து பண்ணுற மாதிரி தினமும் ரூ. 100 பணம் தங்கம் வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதிலையுமே நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
இல்ல நீங்க வந்து இந்த மாரி பணத்த ரூ. 50, ரூ. 25, ரூ. 100 தினம் ஒரு உண்டியல் வாங்கி வச்சு, அதில வந்து கோல்டுக்காக சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அதில போட்டு வச்சு கூட நீங்க சேவ் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா தங்கம் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி, சேவ் பண்ணி தங்கத்த வாங்குங்க. அடுத்தது வந்து வார வருமானம். இப்ப வாரம் வருமானம் வரக்கூடியவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வாங்க நினைக்கிறீங்கன்னா, தினமும் ரூ. 175 அதாவது சாரி ரூ. 175 வாரம் எடுத்து வச்சீங்கன்னா, 40 வாரம் அதாவது 1 வருடத்துல 40 வாரங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா, ரூ. 175 எடுத்து வச்சீங்கன்னா, 1 கிராம் வாங்கிரலாம். அதுவே வந்து 2 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, 40 வாரத்துல வாரம் ரூ. 350 எடுத்து வச்சீங்கன்னா, 14,000 கிடைக்கும். 2 கிராம் நம்மளால வாங்கிற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 40 வாரம் ரூ. 700 எடுத்து வைக்கிறீங்கன்னா, 28,000 கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா, 4 கிராம் வாங்குறதுக்கான பணமா இருக்கும். அடுத்தது 40 வாரம் ரூ. 1,500 எடுத்து வச்சீங்க அப்படின்னா, 1 பவுன் வாங்கிற முடியும். இப்ப இந்த அமௌண்ட்ட பேஸ் பண்ணி உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய பிளான வச்சுக்கோங்க. உங்களால ரூ. 1,500 சேவ் பண்ண முடியும்னா, கண்டிப்பா 1 வருஷத்துல உங்க கையில 8 கிராம் அதாவது 1 பவுன் இருக்கும். இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, மாத வருமானம், தின வருமானம், வார வருமானம் 3 வருமானமும் இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து பிளான் பண்ணலாம், நகை சீட்டு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பா தங்கம் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. யாரெல்லாம் எப்படி வாங்க போறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், ஆல் த பெஸ்ட் ஃபார் அவர் சக்சஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எல்லாருடைய முயற்சிகளும் கண்டிப்பா வெற்றியாக அமைய நம்ம வந்து கடவுள வந்து பிரார்த்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.